ன்றது நம்ம பாடிக்கு ரொம்ப முக்கியம். அதனால் வந்து அதை கண்டிப்பாக எப்படியாவது எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பீப்புளுக்கு நிறைய அவேர்னஸ் வந்துட்டதால் இப்போ இன்னொரு பக்கம் என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, ஹை ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ் பண்ணியே வந்து மார்க்கெட்டிங்காக இந்த மாதிரி சிப்ஸு, வேஃபர்ஸு, பஸ்கட்ஸ், குக்கீஸு, அப்புறம் யோகர்ட்டு, ஸ்மூத்தீஸு, லஸ்ஸி, அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சீரியல்ஸு, காஃபி, ட்ரிங்க்ஸு, பேட்டீஸ், பர்கர்ஸ், சாண்ட்விச்சஸ், ப்ரோட்டீன் பார்ஸு, ப்ரோட்டீன் என்ஹான்ஸ்டு சாக்லேட்ஸு, ஸ்வீட்ஸு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் சூப்பர் மார்க்கெட் பக்கமோ இல்லை ஆட்லேயோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து ஃப்ரண்ட்டில் போட்டு அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரோட்டீனுக்காக ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஜங்க் தான். என்னென்னா இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒன்று ஹை சோடியம், அப்படி இல்லைனா வந்து ஹை ப்ராசஸ்டு சுகர்ஸு, அப்படி இல்லைனா ஹை ஃபேட்டு, இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு ப்ரோட்டீன் கிடைக்குது. இப்போ ஒரு 2 பிஸ்கெட் சாப்பிட்டா உங்களுக்கு வந்து ஒரு 10 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்குது. ஆனால் 350-400 கேலரினா அந்த ப்ரோட்டீன் சாப்பிட்றதுக்காக நீங்கள் 2 பிஸ்கெட் சாப்பிட்ணும் அப்படின்றது இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து ஹோல் ஃபுட்ஸ் மூலயமா ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் டயட் மூலிமா வந்து ப்ரோட்டீன் எடுத்துக்கிறது தான் முக்கியம். அகெயின் வந்து ப்ரோட்டீனுக்காக நான் வந்து ப்ரோட்டீன் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக இந்த ஆப்ஷன்ஸாக தேடி போனீங்கன்னா நீங்கள் வந்து தப்பு பண்ணுறீங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் வந்து மார்க்கெட்டிங்க்கும் வந்து ஃபாலோ ஆகாமல் ப்ராப்பரான ப்ரோட்டீனாக நியூட்ரிஷன் லேபிளை பார்த்து சில ஜென்யூன் கர்டு, சில ஜென்யூன் ப்ரோட்டீன் பார்ஸு இந்த மாதிரியும் வந்து வருது. பட் ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் வந்து நியூட்ரிஷன் லேபிள் வந்து முன்னாடி வந்து ப்ரோட்டீன் ரிச், ஹை ப்ரோட்டீன், ஹை ஃபைபர் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாறாமல் பின்னாடி பக்கம் திரும்பி நியூட்ரிஷன் லேபிளை பார்த்துட்டு டிசைட் பண்ணி வாங்குங்க.